வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப சூப்பராக இருக்கேன். மார்ச் மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் இந்த 4 மாதத்தை மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் சரியான டயட் மட்டும் ஃபாலோ பண்ணி எந்த ஒரு எக்ஸசைஸும் இல்லாமல் உங்களோட உடல் எடையை ஈஸியாக குறைக்கலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஒரு சிலருக்கு இன்னும் கொஞ்சம் தயக்கம் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, இந்த வெயிலுக்கு எது மாதிரி உணவெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு சிலர் யோசிச்சிருப்பீங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன தெரியுமா நினச்சிருப்பீங்க, வெயில்னாலே நமக்கு சாப்பிடவே பிடிக்காது. வெறும் தண்ணி குடிச்சிட்டு இருக்கலாமா, ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கலாமா, இல்லை மோர் குடிச்சிட்டு இருக்கலாமா, இப்படி இருந்தாலே உடம்பு எடை குறையாதா, ஏன்னா கார்போஹைட்ரேட்ஸ் நிறையவே எடுக்காததுனால உடம்புல இருக்கக்கூடிய மசில்ஸ் ஈஸியாக குறையும் அப்படின்னு ஒரு தப்பு கணக்கு போட்டு வச்சுருப்பீங்க. தயவு செஞ்சு சாப்பிடாம இருந்தால் மட்டும் உங்களோட உடல் எடை குறையாது. ஒரு சிலர் சாப்பிடாம இருந்தீங்கன்னா அப்போ தான் உங்களோட வெயிட் கெயின் அப்படின்றது அதிகமாக நடக்கும். அதனால் இந்த சம்மரில் சரியான உணவை எடுத்துக்கிட்டு உங்களோட உடல் எடையை குறைக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஆனால் இது எப்படி செய்கிறது அப்படின்ற ஒரு தயக்கம் இருக்குது. கவலையே படாதீங்க, உங்களை நான் கைட் பண்ணுறேன். மார்ச் 10லேருந்து மார்ச் 16 வரைக்கும் 7 டே வெயிட் லாஸ் சேலஞ்ச் யூடியூப் மூலமாகவே காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அந்த 7 நாளைக்கு எது மாதிரிலாம் உணவுகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட உடல் எடை இந்த சம்மரில் குறையும் அப்படின்றதுக்கான ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். மார்ச் 10ஆம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய சம்மர் 7 டே வெயிட் லாஸ் சேலஞ்சில் உங்களில் யாரெல்லாம் உங்களோட உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் ஐ எம் ரெடி மை வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் என்ன வெயிட் இருக்கீங்களோ அதை வந்து டைப் பண்ணி அனுப்புங்க. 7 டே வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஆரம்பித்ததுக்கு அப்புறமா அந்த 7 நாளும் நீங்கள் டெய்லி வெயிட்டை செக் பண்ணி டெய்லி நான் போடக்கூடிய வீடியோஸில் நீங்கள் எவ்வளோ வெயிட் குறைஞ்சிருக்கீங்க அப்படின்றத அந்த வீடியோ கீழே கமெண்ட்டாக நீங்கள் வந்து டைப் பண்ணி அனுப்பிடுங்க. இந்த 7 டே வெயிட் லாஸ் சேலஞ்ச் அப்படின்றது ரொம்ப ஷார்ட் பீரியடாக இருந்தாலும் உங்களோட வெயிட் லாஸ் அப்படின்றது ரொம்ப சூப்பராக நடக்கிற மாதிரி தான் நான் டயட் கொடுப்பேன். ஆனால் அந்த டயட்டை எந்த விதத்துலையும் மாற்றம் செய்யாமல் நீங்கள் கரெக்டாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட உடல் எடை குறைப்பு அப்படின்றது ரொம்ப சூப்பராகவே நடக்கும். இந்த 7 டே வெயிட் லாஸ் சேலஞ்சில் நீங்கள் காலையிலேருந்து நைட் வரைக்கும் எடுத்துக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் அன்னன்னைக்கு நான் உங்களுக்கு வீடியோவாக போட்டுடுவேன். ஆனால் அந்த சேலஞ்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதை இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த 7 டேஸில் உங்களோட வெயிட் லாஸ் அப்படின்றது ரொம்ப சூப்பராக நடக்கும். நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த விஷயத்தெல்லாம் விட்டுட்டு வெறும் ஃபுட்டை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் அப்படின்றது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நடக்காது. அங்கங்கே கொஞ்சம் பிரேக் ஆகும். நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களோடு சேர்த்து நான் கொடுக்கக்கூடிய ஃபுட் சார்ட்டையும் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட வெயிட் லாஸ் அப்படின்றது ரொம்ப ஈஸியாகவே நடக்கும். இந்த 7 டே வெயிட் லாஸ் சேலஞ்சில் நான் கொடுக்கக்கூடிய ஃபுட் சார்ட்டை ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு 3 விஷயங்களையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட உடல் எடை குறைப்பு அப்படின்றது ரொம்ப ஈஸியாகவே நடக்கும். அன்னன்னைக்கு கொடுக்கக்கூடிய ஃபுட் சார்ட்டை அன்னன்னைக்கு ஃபாலோ பண்ணிப்பீங்க. ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை அந்த 7 நாளும் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7 நாளைக்கு மட்டுமாவது நீங்கள் காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்துக்கணும். உங்களில் ஒரு சிலர் 3-4 மணிக்கு கூட எழுந்துக்கிறவங்க இருப்பீங்க. ஆனால் ஒரு சிலர் 7-8 மணிக்கு எழுந்துக்கிறவங்களும் இருப்பீங்க. அவங்க இந்த ஒரு 7 நாள் அலாரம் வச்சாவது காலையில் 5 மணிக்கு எழுந்துக்கோங்க. இப்போ உங்களில் ஒரு சிலர் என்னை பார்த்து கேட்கலாம், உடல் எடை குறைக்கிறதுக்கும் காலையில் 5 மணிக்கு எழுந்துக்கிறதுக்கும் என்ன சிஸ்டர் சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு. உடல் எடை குறைக்கிறது அப்படின்றது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு உடற்பயிற்சியால் மட்டும் நடக்காது. அன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றதை பொறுத்தும் உங்களோட உடல் எடை குறைப்பு அப்படின்றது இருக்குது. அதில் முதல் விஷயம் நீங்கள் காலையில் 5 மணிக்கு எழுந்துக்கிறது. சரிங்களா? கண்டிப்பாக காலையில் 5 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்துக்கோங்க. இந்த ஒரு 7 நாளில் கிடைக்கக்கூடிய பலன்களை வச்சு நீங்கள் அதுக்கப்புறம் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிப்பீங்க. அது 7 நாளைக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து 2ஆவதாக ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எழுந்த உடனே வாய் கொப்பளிச்சுட்டு 1 டம்ளர் சூடான சுடு தண்ணி குடிக்கணும். அந்த சுடு தண்ணி அப்படின்றது நீங்கள் டீ காஃபிலாம் எந்த சூட்டுக்கு குடிப்பீங்களோ அந்த அளவு தண்ணீர் சூடாக இருக்கணும். பொறுமையாக சிப் பண்ணி குடிக்கணும். அதுதான் நம்ம கழிவுகளை வெளியே கொண்டு வரதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதனால் காலையில் எழுந்து வாயை கொப்பளிச்சுட்டு 1 டம்ளர் சுடு தண்ணி குடிக்கிறத 2ஆவது ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்களில் முக்கியமான ஒன்று. அடுத்தது 3ஆவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தண்ணி குடிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி அமைதியாக உக்காருங்க.
ஒரு சிலருக்கு தியானம் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வீட்டில் வேலை செய்கிறதுக்கே டைம் பத்தல, இல்லை 10 நிமிஷம் தியானம் பண்ண வேற உட்காரணுமா அப்படிலாம் நினைப்பீங்க. உங்கள் உடல் நலத்துக்காக ஒரு 10 நிமிஷம் மெடிடேட் பண்ணுறது அப்படின்றது எந்த ஒரு தவறும் கிடையாது. இதுக்காக நீங்கள் எந்த ஒரு முத்திரையோ மந்திரமோ சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. தரையில் தான் உட்காந்து பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு சிலருக்கு முட்டி வலி இருக்கும். நீங்கள் சோஃபாவில் உட்காந்து பண்ணலாம், கட்டில் மேலே உட்காந்து பண்ணலாம், சேர் மேலே உட்காந்து அமைதியாக உட்காந்து கண்ணை மூடி 10 நிமிஷம், அதுக்கும் ஒரு அலாரம் வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி உட்காருங்க. ஆல்ரெடி நீங்கள் மெடிடேட் பண்ணுறவங்களாக இருந்தால் ஓகே. இப்போ தான் நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கிறவங்களாக இருந்தால் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய இடையூறுகள் வரும். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆரம்பிக்கிறோம். நேற்று என்ன பார்த்தோம், இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம், நாளைக்கு என்ன நடக்க போகுது, இந்த விஷயங்கள்லாம் நம்ம மண்டைக்குள்ளே ஓடுறது தான் அந்த ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி இருந்தாலும் நமக்கு டிஸ்டர்பாகவே இருக்கும். ஆனால் ஒரு 2-3 நாள் நீங்கள் தொடர்ந்து இந்த மெடிடேஷன் பண்ணும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட மனநிலையை ஒருநிலைப்படுத்துறதுக்கு உங்களுக்கு அந்த சக்தி கிடைக்கும். இந்த மெடிடேஷன் அப்படின்றது வெயிட் லாஸ்க்கு மட்டும் கிடையாது, நம்ம வாழ்க்கையை ஆரோக்கியமாக கொண்டு போகிறதுக்கும் ரொம்ப உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நான் சொன்ன இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட வெயிட் லாஸ் ரொம்ப சூப்பராக நடக்கும். 7 டே வெயிட் லாஸ் சேலஞ்சை நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்னா, மார்ச் 10 தான் டே 1. இந்த டே 1ல் காலையிலேருந்து நைட் வரைக்கும் எடுத்துக்கக்கூடிய அந்த உணவு பட்டியல், அந்த ஃபுட் சார்ட்டை மார்ச் 9ஆம் தேதி காலையில் வீடியோவாக நான் போட்டுடுவேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு, நான் சொல்லக்கூடிய பெரும்பாலான உணவுப் பொருட்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கும். ஏதாவது 1-2 உணவுப் பொருட்கள் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த 1 டேல நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அதிக செலவெல்லாம் இருக்காது, கவலையே படாதீங்க. அப்போ மறுநாள் காலையில் நீங்கள் அந்த டயட்டை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி மார்ச் 10ஆம் தேதி காலையில் டே 2க்கான ஃபுட் சார்ட்டுக்கான வீடியோ நான் போட்டுடுவேன். அதாவது நீங்கள் மறுநாள் இருக்கக்கூடிய அந்த டயட்டுக்கான ஃபுட் சார்ட்டை நான் முன்னாலே கொடுத்துட்டேன் அப்படின்னா, அந்த ஒரு நாளில் உங்கள் வீட்டில் இல்லாத பொருட்களை நீங்கள் வாங்கி வச்சுட்டு மறுநாள் அந்த டயட்டை ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது மாதிரி தான் அந்த ஒரு 7 நாளும் தொடர்ந்து உங்களோட வெயிட் லாஸை நீங்கள் பண்ண போகிறீங்க. நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, இந்த சம்மரில் உடற்பயிற்சி இல்லாமல் உங்களோட உடல் எடையை நீங்கள் ஈஸியாகவே குறைக்கலாம். 7 டே வெயிட் லாஸ் சேலஞ்சை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அந்த ரிசல்ட் தான் உங்களோட ஐடியல் வெயிட் வரதுக்கான ஒரு சூப்பரான ஒரு மோட்டிவேஷன். ரிசல்ட் அப்படின்றது வெயிட் லாஸ் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க, அது மட்டும் கிடையாது. இன்னும் ஒரு சில பெனிஃபிட் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். ஏன்னா நீங்கள் எல்லாருமே ஒரே வெயிட்லேயோ ஒரே ஹைட்லேயோ இருக்கிறதில்ல, நீங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் வேறு வேறு. நீங்கள் ஒவ்வொருத்தரும் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்பொழுது அதுக்கான பெனிஃபிட் வெயிட் லாஸ் கூட சேர்ந்து கிடைக்கும் பொழுது இனிமேல் இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து செயல்படுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இதோட டே 1 ஃபுட் சார்ட்டில் நான் உங்களுக்கு வீடியோவாக நான் அனுப்பிடுறேன். அதிலிருந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களை யாரெல்லாம் இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் கலந்துக்கிறீங்க அப்படின்றவங்க ரெடி அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு கூட இப்போ நீங்கள் என்ன வெயிட் இருக்கீங்களோ அதையும் டைப் பண்ணி அனுப்புங்க. நான் சொல்லக்கூடிய விஷயங்களை இன்னிலேருந்து ஃபாலோ பண்ணுங்கள். மார்ச் 10லேருந்து தான் நீங்கள் 5 மணிக்கு எழுந்துக்கணும்னு இல்லை, அதுக்கு முன்னே சின்ன ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாக இருந்தால் இப்போத்துலேருந்தே காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்து தண்ணி குடிச்சிட்டு மெடிடேஷன் பண்ணுறதுலாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படின்றதுக்காக தான் ஒரு 1 வீக்குக்கு முன்னையே நான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா மார்ச் 10லேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.